அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அடிப்படை திட்டங்களை நிறைவேற்ற கோரி நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தோம். இதில் குறிப்பாக கோவை மாநகராட்சியிலே மாநகராட்சி மட்டுமல்ல பேரூராட்சி எல்லா பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான வரி உயர்வு, அதே போல மின்கட்டண உயர்வெல்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியும். பொதுமக்கள் அதில் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் மனு அளிக்க வந்தனர். கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனுவாக அளித்தனர். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து அடிப்படை வசதிகள் திட்டங்கள் குறித்து நிறைவேற்றுவது குறித்து மனு அளிக்கப்பட்டது எனவும், கோவை மாநகராட்சியில் வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவற்றை குறைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மீண்டும் 6% சொத்து வரி உயர்வு, குப்பை வரி மற்றும் அபராத வரி போன்ற வரிகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும், கோவையில் அனைத்து சாலைகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது, சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது, தண்ணீரை சேமிக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், அதிமுக ஆட்சியில் பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது, ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த அரசு எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை எனவும், எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை வேகமாக முடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மழையால் வாழை உட்பட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார். தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் யானைகளின் தொந்தரவு அதிகமாக இருக்கிறது, யானைகள் வராமல் தடுக்க தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என தெரிவித்தார். மண் எடுப்பதாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு அபராத வழக்கு போட்டு இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்த அவர், உண்மையில் மண் கடத்துபவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். சிறுவாணி தண்ணீரை கேரள அரசு அடிக்கடி அணையிலிருந்து திறந்துவிட்டு விடுகிறது எனவும், கோவை மாவட்ட நிர்வாகம் அதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என தெரிவித்த அவர், தற்போது மழை பெய்து தண்ணீர் வந்து கொண்டு இருக்கின்றது, இப்போது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கோவையில் குப்பை எடுப்பதில்லை, நோய் வருகின்றது, இதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கூறினார். வெள்ளலூர் பேருந்து நிலையம் 40% பணிகள் முடிந்துள்ள நிலையில் பணிகளை முழுமையாக முடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கோரிக்கைகள் மீது அதிகபட்சமாக 10 நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார்.